ஒரு நிமிஷம் மேடம். நீங்கள் தானே இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறது, எனக்கும் சொல்லி கொடுக்குறீங்களா ப்ளீஸ் மேடம்? சரி தம்பி, நீங்க நாளைக்கு வந்து இன்ஸ்டியூட்ல சேர்ந்துருங்க, நான் சொல்லித்தரேன். மேடம், இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை மேடம். ஆனால் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது மேடம். நீங்கள் தான் மேடம் எனக்கு உதவி பண்ணணும். இந்த மாதிரி படிக்கணும்னு ஆசைப்படுற பல பேருக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் மேடம். ஐயோ, இங்க இன்ஸ்டியூட்ல வேலை பார்க்குறவங்க பர்சனலா யாருக்கும் சொல்லி தரக்கூடாதுப்பா, அது தப்பு. மேடம், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் மேடம். நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாருமே இந்த தூய்மை பணியாத வேலை தான் மேடம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் தான் மேடம் எனக்கு உதவி பண்ணணும் ப்ளீஸ் மேடம். நான் ஆல்ரெடி 5 பேர்த்த இன்ஸ்டியூட்ல ரெஃபர் பண்ணிட்டேன், நீங்க அடுத்த வருஷம் வாங்க. இங்கே பாருங்க மேடம், நான் 12th 97% மார்க் எடுத்திருக்கேன் மேடம். இந்த வருஷம் நான் எப்படியாவது ஐஐடியில் ஜாயின் பண்ணி ஆகணும் மேடம். நீங்கள் தான் மேடம் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் மேடம். ப்ளீஸ் மேடம், ஹெல்ப் பண்ணுங்க மேடம். மேடம், நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு வேற வழி தெரியல மேடம். நீங்கள் தான் மேடம் எனக்கு உதவி பண்ணணும் ப்ளீஸ் மேடம். இங்க பாருங்க மீனா, இது ஒன்றும் கவர்மெண்ட் ரன் பண்ற இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. பிரைவேட் ஃபார்ம், பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்க இன்ஸ்டிடியூஷன். நீங்க கூட்டிகிட்டு வர எல்லாருக்கும் ஃப்ரீயா சொல்லி தர முடியாது. தம்பி, நீ வேணும்னா அடுத்த வருஷம் வாப்பா, மேடம்காக நான் உன்னை சேர்த்துக்கிறேன். இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். சார், அப்போ வேற வழியே இல்லையா சார் நான் படிக்கிறதுக்கு? ஒரு வழி இருக்குப்பா. 2 லட்ச ரூபாய் பே பண்ணினா நாளைக்கே நீ இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிக்க வரலாம். சார், என்ன சார் படித்தா பெரிய ஆள் ஆகலான்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்கே இவ்வளோ காசு கேட்குறீங்க. எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் மேலே வராமல் இருக்கிறதுக்கு காரணமே உங்களை மாதிரி ஆளுங்க தான் சார். மரியாதையா பேசு, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளில தள்ள சொல்லுவேன். உப்பாள்ற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா 250 ஸ்டூடெண்ட் 50 ஸ்டாஃபை வச்சு ரன் பண்ற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? கவுண்டர். சார் சார் சாரி சார், ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் சார். சார், நான் படிக்கணும் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் அதுக்காக என்ன வேணா பண்ணுறேன் சார். இங்கே இருக்கிற கிளாஸ் ரூமு, ஸ்டாஃப் ரூமு, பாத்ரூம் வந்து எல்லாத்தையும் நானே க்ளீன் பண்ணுறேன் சார். சார் ப்ளீஸ் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். தம்பி, ஒரு நிமிஷம் இருப்பா. பாண்டியன் சார், இந்த தம்பி இங்கேயே படிக்கட்டும், அதோட ஃபீஸை என் சேலரியிலேருந்து பிடிச்சிக்கோங்க. என்ன மீனா, நல்லா யோசிச்சு தான் பேசுறீங்களா? ஆமாம் சார், காசு இல்லாதனால ஒரு வருஷம் படிப்பை தள்ளி போகிறதோட வழி என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்கிறேன். தம்பி, நீ படிப்பா, படித்து பெரிய அளவா வந்ததுக்கப்புறம் இப்போ நீ படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற மாதிரியே யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களையும் படிக்கவே. சரியா? கண்டிப்பாக மேடம், ரொம்ப நன்றி மேடம்.